ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீட்லயே மஞ்சள் தூள் வச்சு விநாயகர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்லயே ரொம்ப சுலபமா பண்ண முடியும். பொதுவா நாங்க வெளியில இருந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்து கொண்டாடுவோம். ஆனா இந்த டைம்ல வெளியில போக முடியாதனால நான் வீட்லயே செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே அழகா வந்தாங்க. ஸோ செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருந்தது. அதனால நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து வீட்லயே செய்ய முடியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா டோட்டலி எக்கோ ஃப்ரெண்ட்லி. எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாம வீட்டில் இருக்க மஞ்சள் தூள், மாவு இதெல்லாம் வச்சு பண்றதுனால கெமிக்கல் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ முழுமையா வந்து கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்றதுனால நம்ம ரொம்ப மன திருப்தியோட சந்தோஷமா நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கரைக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம விநாயகர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். விநாயகர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மஞ்சள் தூள், 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. நீங்க மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நைஸாக அரைச்சிட்டு தான் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நார்மல் தண்ணி தான் சேர்க்கணும். இந்த அளவுக்கு ஒரு மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாவு நல்லா ஊறட்டும். அடுத்து நான் வந்து ரெட் கலர் மாவு உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் மைதாவில் நான் கொஞ்சமாக ரெட் கலர், அதாவது நம்ம வீட்டில் ஃபுட் கலர் வச்சுருப்போம்ல, அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பேஸ்க்காக நம்ம செஞ்சுருக்கோம். சாமியை வந்து உட்கார வைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி என்ன கலர் வேணாலும் பண்ணலாம். வெறும் மைதா தான், வேறு எதுவும் சேர்க்கல. மைதா, தண்ணி, ஃபுட் கலர். இப்போ இந்த பேஸ் மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு டேபிள் மாதிரி, நம்ம பூஜா டேபிள் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து சாமியோட பாதம் வைக்கிறதுக்கு ஒரு குஷன் மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மஞ்சள் தூள் மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா உருட்டிட்டு லேசாக தட்டையாக தட்டிக்கோங்க. இதை வந்து இந்த செஞ்சு வச்சுருக்க பேஸ் மேலே வச்சுருங்க. நம்ம செய்கிற இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் சிலையை வந்து நீங்கள் காலையில் பூஜை பண்ணும்போது செஞ்சுட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங், அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் வந்து விசர்ஜன் பண்ணிடலாம். உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் எப்போ விசர்ஜன் பண்ணுவீங்களோ அப்போ வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம மஞ்சள் தூள் வச்சு பேஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறமா கால் பகுதி செய்யணும். அதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த சைஸில். அதே சைஸில் இன்னொரு பால் வந்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா 2 காலும் ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இது போல் சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொஞ்சமாக பச்சை பால் வச்சுக்கோங்க. காய்ச்சாத பச்சை பால். அதை நீங்கள் கையில் தொட்டு இது போல் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம செய்கிற சிலை வந்து அப்படியே விரிஞ்சிடாமல் அப்படியே கரெக்டாக நிற்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ சுவாமியோட கால் வச்சாச்சு. இது போல் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாதம் தயார் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதை வந்து காலுக்கு அடிபாகத்தில் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே பாதம் போல் இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்க குஷன் மேலே அந்த கால் படுற மாதிரி இருக்கணும். இப்போ பால் தொட்டு லேசாக ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இன்னொரு காலும் இதே போல் சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிவிட்டு சி ஷேப்பில் கர்வு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ முன்னாடி பண்ணது போலவே சின்னதாக பாதம் செஞ்சுடுங்க. சின்ன உருண்டை எடுத்து பண்ணால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி லேசாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே தயாராகிடும். பாதம் வந்து வெளிநோக்கி இருக்க மாதிரி இது போல் ப்ளேஸ் பண்ணிடுங்க. லேசாக பால் வச்சு ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ வயிறு பகுதி பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. லேசாக இது போல் நல்லா உருட்டிட்டு வயிறு வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பார்ட்டு நீங்கள் வைக்கும்போதும் கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, நான் சொன்னது போல் கடைசியாக நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசல் விடாமல் இருக்கும். அடுத்தது உடம்பு பகுதி வைக்கணும். அதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இது போல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இதையும் பால் வச்சு நான் சொன்னது போல் நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க.
அடுத்தது கைப்பகுதி. கைக்குமே 2 உருண்டை எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக. ரெண்டும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம கால் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஒரு கர்வு மாதிரி வச்சு ஷோல்டரோடு ஒட்டிடுங்க. அந்த முனை பகுதியை மட்டும் லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பால் வச்சு ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இன்னொரு கையும் அதே போல் பண்ணிவிட்டு கையை வந்து நீட்டி வச்சுருக்க மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மோதகம் வைப்போம். இது போல் வச்சு பால் வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா முகம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது போல் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து தும்பிக்கை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இது போல் பண்ணிக்கோங்க. இப்போ முகத்தில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம நகை வச்சுட்டு அதுக்கப்புறமா தும்பிக்கை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி நகை வந்து நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வளையல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதை கூட எடுத்து நம்ம நகையாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லேசாக ஒட்டுனீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதே போல் கைக்கும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு நகை மாதிரி வச்சாச்சு. இதே போல் இன்னொரு கைக்கும், அதுக்கப்புறம் 2 கால்களுக்கு கொலுசும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க. சாமி வந்து இந்த மாதிரி நூல் போட்டிருப்பாங்கல்ல, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க தும்பிக்கையை சாமியோட முகத்தில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பால் தொட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு சாமியோட முகம் தெரியுதுல. இப்போ நம்ம 2 காதுகள் ஒரே சைஸில் செஞ்சுட்டு ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி காது செய்கிறது ரொம்ப ஈஸி. லேசாக உருண்டையாக உருட்டிட்டு லைட்டாக வந்து தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது மாதிரி ஒட்டிடுங்க. 2 காதுகளும் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிரீடம் செய்யணும். அதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மைதா மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இது போல் திரட்டிக்கோங்க. இதே மாதிரி 2 உருண்டை எடுத்து திரட்டிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், இன்னொரு உருண்டை திரட்டிடலாம். இப்போது 2யுமே சேர்த்துட்டு இது போல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தலையில் வைக்கணும். அதே போல் இன்னொரு பீஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்து பின் சைடு இது மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக கிரீடம் இல்லை, இது வந்து தலப்பா கட்டியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கூம்பு வடிவில் பண்ணி கிரீடமாக கூட பண்ணலாம். இப்போ இந்த கிரீடத்தை அலங்கரிக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்க நகையை இது மாதிரி பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது தந்தமும் கண்ணும் வைக்கிறதுக்கு இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தந்தத்துக்காக நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கண் வைக்கிறதுக்கும் தும்பிக்கைக்கு மேலே ஒரு இடத்துல வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணுக்கு 2 ஒரே சைஸில் இருக்க மிளகு யூஸ் பண்ணுங்கள். இப்போது தந்தம் வச்சுக்கோங்க. ஒரு சைடு முழு தந்தம் வைக்கணும், இன்னொரு பக்கம் பாதி தந்தம் வைக்கணும். நான் வந்து டூத்பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோக்கில் இருக்க அந்த ஒரு பீஸ் கூட, அதாவது இந்த பிளாஸ்டிக் ஃபோக்லலாம் வரும்ல, அந்த மாதிரி பீசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாத புது பீஸாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஷார்ப்பான ஒரு டூத்பிக் வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. தும்பிக்கையில் இது போல் பண்ணிக்கோங்க. அடுத்து கை விரல்கள், கால் விரல்களுக்கும் இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாலில் இந்த குச்சியை நனைச்சிட்டு தொடை பகுதியில் இது மாதிரி பண்ணுங்கள். வேஷ்டி போட்டிருக்க மாதிரி இருக்கும். இப்போது திருநீர் குங்குமம் வைக்கிறதுக்கு 3 கோடு போட்டுருங்க. இப்போ திருநீருக்கு ஒயிட் கலர் சாந்து போட்டு, அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் பெயிண்ட், அப்படி இல்லைன்னா விபூதியை தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி துண்ணூறு செய்யலாம். அதுக்கப்புறம் அதே ஒயிட் கலர் வச்சு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுற கையில் இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. இப்போ இதில் நம்ம ரெட் கலர் பொட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறமா கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு இது போல் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டி கொழுக்கட்டைகள் வச்சிடலாம். அடுத்து மூஷகன் பண்ணுறதுக்கு இது போல் பண்ணிக்கோங்க.
சின்னதாக ஒரு கூம்பு வடிவில் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் மிளகு வச்சு கண்ணு வச்சிருங்க. இப்போ அதே மாவில் வால் போல் இது போல் நீளமாக திரட்டிட்டு வச்சுருங்க. இப்போ விநாயகரோட கையில் ஒரு மோதகம் வச்சுருங்க. மூஷகனுக்கும் ஒரு கொழுக்கட்டை வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ க்யூட்டான விநாயகர் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்கல்ல. பாருங்கள், நம்மளோட அழகான ரொம்ப க்யூட்டான பிள்ளையார் நம்ம செஞ்சுருக்கோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். விநாயகர் நீங்கள் எப்படி செஞ்சாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். அதனால பயம் இல்லாமல் தைரியமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் உங்கள் கையால் இதே போல் விநாயகர் பண்ணிட்டு நம்ம சேனலில் நிறைய விநாயகருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டைகள் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து ட்ரை பண்ணி அவருக்கு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.